மின்சாரம் தாக்கிய கணவரை காப்பாற்ற முயன்ற போது கர்ப்பிணி பெண்ணை காவு வாங்கிய மின்கசிவு. வயிற்றில் 7 மாத கருவுடன் கணவனை காப்பாற்ற முயன்று கருவோடு உயிரிழந்த சோகம். விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் அடுத்த காரிசேரி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் திருப்பதி லலிதா. இவர்களுக்கு திருமணமாகி 2.5 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் லலிதா 2வது முறையாக கருவுற்று 7 மாத நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் மைக் செட் அமைத்துக் கொடுக்கும் கம்பெனியை நடத்தி வரும் திருப்பதி சம்பவத்தன்று தான் வசித்து வரும் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்காக மைக் செட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். வீட்டிற்கு அருகிலேயே உள்ள கோயிலில் திருப்பதி வேலை செய்து வந்ததால் வீட்டில் இருந்தபடியே தனது கணவரை லலிதா பார்த்து வந்துள்ளார். அப்போது மைக் செட் அருகில் இருந்த வயர் எதிர்பாராத விதமாக உயர் மின்னழுத்த கம்பியின் மீது பட்டதால் திருப்பதியின் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதனால் உடலில் மின்சாரம் பாய்ந்த நிலையில் திருப்பதி துடித்ததை கண்ட அவரது மனைவி லலிதா ஓடிச் சென்று திருப்பதியை காப்பாற்ற முயன்றுள்ளார். அப்போது திருப்பதியின் மேல்பட்ட உயர் மின்னழுத்த கம்பியை பிடித்து தூக்கி வீச முயன்ற லலிதாவின் மீதும் மின்சாரம் பாய்ந்தது. இதில் இருவர் மீதும் மின்சாரம் பாய்ந்ததை கண்டு அவர்களை காப்பாற்ற முயன்ற திருப்பதியின் பாட்டி பாக்கியம் மீதும் மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதில் 3 மீதும் மின்சாரம் பாய்ந்த நிலையில் திருப்பதி, லலிதா மற்றும் பாக்கியம் ஆகியோர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 3வரையும் காப்பாற்ற முயன்ற திருப்பதியின் உறவினர்கள் தர்மர் மற்றும் கவின் ஆகியோரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் உயிரிழந்த திருப்பதி, லலிதா மற்றும் பாக்கியம் ஆகியோரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மருத்துவ பரிசோதனையில் லலிதாவின் வயிற்றில் இருந்து 7 மாத கருவும் பரிதாபமாக உயிரிழந்தது. மின்சாரம் தாக்கிய கணவரை காப்பாற்ற முற்பட்டு கர்ப்பிணியாக இருந்த இளம்பெண் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே 3 உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.